தூய ஆவியாருக்கு கனி தருவதை கற்றுக்கொள்ள இரண்டாவது இடம் எது? பார்ப்போம். தூய ஆவியாருக்கு கனி தருவதை கற்றுக்கொள்ள இரண்டாவது சிறந்த இடம் எதுவென்றால் அது உங்களின் தினசரி செயல்கள்தான். நாம் ஆவியாருக்கு திறந்த மனதுடன் இருக்கும்போது அவர் நம்மை வழிநடத்துகிறார். நாம் கீழ்ப்படியும் போது நாம் கனி தருகிறோம். சிறு குழுக்களில் அபிஷேகம் கடந்து செல்வதால் அதிலே கூட நீங்கள் அவருக்கு கனி தருவதை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். நம் ஜெப வேளையில் கடவுளின் ஆவியாருக்கு கனி தர வேண்டும். நம் வழிபாட்டில் கடவுளின் ஆவியாருக்கு கனி தர வேண்டும். அவரின் மாட்சிக்காக நம் உடலிலே கடவுளின் ஆவியாருக்கு கனி தர வேண்டும். நம் ஊழியங்களிலே கடவுளின் ஆவியாருக்கு கனி தர வேண்டும். நம் செல்வத்திலே கடவுளின் ஆவியாருக்கு கனி தர வேண்டும். நாம் ஆவியாருக்கு கனி தர தர அவரின் அபிஷேகம் நம்மை வழிநடத்தும், வலிமைப்படுத்தும். மேலும் அவருடைய வல்லமையின் பல்வேறு வெளிப்பாடுகளுக்கு நம்மை அழைத்து செல்லும். தூய ஆவியிலே நாம் இருப்பது ஆழ்ந்த ஞானமாகும். செய்தியாளர்கள் இறைவார்த்தையை அபிஷேகத்துடன் பிரசங்கிக்கும் போது நான் அதை அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறேன். அவர்கள் தூய ஆவியாரின் வழிநடத்துதலின்படி ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து செல்வார்கள். தூய ஆவியால் நிரம்பி இருத்தல். நீங்கள் தூய வாழ்க்கை வாழ விலைக்கிரயம் செய்யும் பொழுது கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும். நம் வாழ்விலே நாம் வாழ்கிற முறை கடவுளின் பிரசன்னம் நம் வாழ்விலே காணப்படுவதை பாதிக்கிறது. ஆண்டவர் நாம் தூயதோர் வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தூய வாழ்க்கை வாழ விரும்பும்போது தூய்மையற்ற வழிகள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து விட வேண்டும். கடவுளின் பிரசன்னம் தூய்மையற்ற காரியங்களை குறித்து கவனமாயிருக்கிறது. நாம் தூய்மையற்ற காரியம் எதையாவது ஏற்றுக்கொள்ளும் போது அது நம் வாழ்விலே கடவுளின் பிரசன்னத்தை குறைத்து விடுகிறது. நீங்கள் கடவுளின் பிரசன்னத்தில் நிலைத்திருக்கவும் அதிலே வளரவும் விரும்புவீர்கள் என்றால் தூய வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் விலைக்கிரயம் செய்ய வேண்டும், விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஜெபத்திலும் இறைவார்த்தையிலும் உங்களின் தினசரி வாழ்வில் சிறந்த நேரத்தை செலவழிப்பீர்கள் என்றால் கடவுளின் பிரசன்னம் உங்கள் வாழ்விலே நிலைத்திருக்கும். நீங்கள் சிறந்த தியானத்திற்கோ கருத்தரங்கிற்கோ செல்லலாம். ஆனால் நீங்கள் ஜெபத்திற்கோ தூய ஆவியுடன் நட்புறவு கொள்வதற்கோ நேரம் செலவழிக்கவில்லை என்றால் நீங்கள் வெறுமைக்கு வந்து விடுவீர்கள். நீங்கள் ஆண்டவரை சந்தித்திருக்கலாம், அவருக்கு பணி செய்ய மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கலாம். ஆனால் ஜெபிக்காமலும் இறைவார்த்தையை வாசிக்காமலும் இருப்பீர்கள் என்றால் அது வெறுமையில் தான் முடியும். தொடர்வோமா நண்பர்களே?